வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். வாழ்க்கை சிக்கலும் கலையும் முறையும் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். தனக்கு சொந்தமென்ற பொருள் பெருகும் அளவுக்கொப்ப தான் அமைதியை இழந்து தவிக்கிறான் மனிதன். அவன் தக்காத்து தக்கபடி தக்க அளவை உதவி தன் கடமை நன்கு ஆற்ற தான் அமைதி பெறுகிறான். வாழ்க வளமுடன். தனக்கு சொந்தமென்ற பொருள் பெருக்கும் அளவுக்கொப்ப தான் அமைதியை இழந்து தவிக்கிறான் மனிதனவன். போதும் என்ற அளவிற்கு எந்த ஒரு பொருளையும் துய்ப்பதாக அவன் அனுபவிப்பதில்லை. பெருக்கும் அளவுக்கு ஒப்ப, எந்த அளவுக்கு பேராசையாக இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பொருள் பெருக்கம் இன்னும் தேவை என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய அமைதியை இழந்து தவிக்கிறான் மனிதன் என்று கூறி, தக்காத்து தக்கபடி தக்க அளவை உதவி தன் கடமை நன்கு ஆற்ற தான் அமைதி பெறுகிறான். தக்காத்து இது போதும் என்பதாக மன நிறைவு கொள்வதாக, இந்த தக்கபடி நமக்கு இதுவே போதும் என்பதாக, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதாக, தக்க அளவை இந்த அளவு நமக்கு போதும், பிறருக்கு மீதியை உதவுவதாக நாம் செய்யலாம் என்று தன் கடமையை நன்கு ஆற்ற, தானும் வாழ்ந்து பிறரையும் வாழச் செய்வதாக தன்னை எப்பொழுது மனிதன் மாற்றுகிறானோ அப்பொழுது தனக்குள் அமைதி பெறுகிறான். அந்த அமைதி அவனுக்கு நிலைப்பதாக அமைகிறது. இதுதான் அந்த வாழ்க்கை சிக்கலை களையும் முறை என்று கூறி, வாழ்க்கை சிக்கல் வருவது தனக்கு சொந்தமென்ற பொருள் பெருகிக்கொண்டே சென்று எந்த அளவுக்கு என்று அளவில்லாமல் போய் பேராசையில் முடிந்து துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அமைதியை இழந்து விடுகிறான் மனிதன். அந்த அமைதியை இழக்க தக்காத்து தமக்கு இது போதும், தக்கபடி இது இருந்தால் போதும், பிறவற்றை நம்முடைய அளவு போக மீதியை பிறருக்கு உதவுவதாக தன் கடமையை மாற்றிக்கொண்ட அனைத்து அன்பருக்கும் அமைதி மனதுக்குள் ஏற்படும் என்பதை, அதுதான் சிக்கலை களையும் முறை என்பதை குரு அவர்கள் இக்கவியில் நமக்கு விளக்குகிறார். இன்னும் இன்னும் என்று பொருள் அளவு முறை மீறி மாறி போகும்போது அது அமைதியை இழப்பதாக, துன்பத்தை தருவதாக மனிதனை மாற்றுகிறது. தனக்கு போதும் என்பதாக கொண்டு மீதம் உள்ளதை அளவுக்கு தக்கபடி அனைவருக்கும் பகிர்ந்து உதவி செய்வதாக தன் மனதை மாற்றும் அத்தனை பேருக்கும் மன அமைதி வந்துவிடும். தன் கடமை செவ்வனே நிறைவேறும். தனக்கு வந்த அந்த ஆற்றல் பிறருக்கும் உதவுவதாக அது போகும்போது தான் அமைதி பெறுகிறான் மனிதன் என்று வாழ்க்கை சிக்கலும் அதை களையும் முறையும் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவிதந்த குருவிற்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.